ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் செல்வம் மகிழா ஃபேமிலி யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம வாழை கருவாடு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு சுடுதண்ணியில் கொஞ்சம் புளியை ஊற வச்சுக்கணும். சுடுதண்ணியில் ஊற வச்சோன்னா புளி சீக்கிரமாக ஊறிடும். 3 வெங்காயம், 3 தக்காளி, 1 டீஸ்பூன் சீரகம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சாச்சு. எல்லாருமே கருவாட்டு குழம்பு சட்டியில் தான் வைப்பாங்க. இப்போ நம்ம கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் போட போகிறோம். அது வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ ஸ்கூலுக்கு பசங்களை 7 மணிக்கெலாம் அனுப்பணும். நம்ம இப்போ அதனால் ஸ்பீடாக செய்யணும்னா குக்கரில் செஞ்சிடலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, நல்லா வதங்கட்டும். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இந்த தக்காளி, வெங்காயம், சீரகத்தை போடணும். தக்காளி வெங்காயம் அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். தேவையான அளவு உப்பு. கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். அப்புறம் குடிச்சு பார்த்து வேணுன்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா இந்த அளவு ட்ரை ஆகணும். ஆனதுக்கப்புறம் ஒரு 3 கத்திரிக்காய், 3 இல்லைன்னா 4 கத்திரிக்காய், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு போடணும். நம்ம கருவாடு எந்த கருவாடுனாலும் போடலாம். நான் இப்போ போட போகிறது வாழை கருவாடும் போடலாம், துண்டு கருவாடு போடலாம், நெத்திலி கருவாடு போடலாம். எல்லாமே இந்த மெத்தட்லேயே வைக்கலாம். வதங்கிடுச்சா, நம்ம புளி கரைசல் விட்டணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், கருவாடு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். நல்லா கருவாடை வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ என்ன பண்ணால் புளி கரைச்சி ஊற்றி குக்கரை மூடி ஒரு விசில் விட்டாவே கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் கரையாமல் அப்படியே இருக்கும். பார்க்கலாம். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்னா சுடு தண்ணியில் அதை நல்லா கரைச்சி அதில் ஊற்றணும். ஊற்றியாச்சு. இல்லை நம்ம மொச்சப்பயிர் கூட போடலாம். நம்மளுக்கு எல்லாம் வேணுமோ போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டுக்கலாம், மொச்சப்பயிர் போட்டுக்கலாம். நான் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணால் உப்பு காரம் பார்த்துட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வச்சிடணும். ஒரு விசில் வச்சதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடும். நம்ம ஒரு விசில் வச்சுட்டு திறந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடியாச்சு. கரெக்டாக ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். இது பாருங்கள், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு வாழை கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்களா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கருவாடு எதுவுமே கரையில. இன்றைக்கும் நான் குக்கரில் தான் வச்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு கூட்டுக்கு வேணுன்னா என்ன பண்ணலாம், 4 முட்டையை அவிச்சு லைட்டாக கீறி அதுக்குள்ளே போட்டுடலாம். கருவாட்டு குழம்புல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் குக்கரில் வச்சா எதுவுமே காய்கறி, கருவாடு எதுவுமே கரையாது. சூடான சுவையான கருவாட்டு குழம்பு, வாழை கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பலை ஆலில் போடுங்க. தேங்க்யூ.